நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மிகப்பெரிய செய்தியா எது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, தாவேகாவினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் செலவு செய்து திமுக சதி செய்கிறது. செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக் 2 பேருமே சேர்ந்து திருநாவுக்கரசு என்ற அண்ணாமலையினுடைய ஆதரவாளரை செட் பண்ணி எங்கள் ஆட்சியை கவிழ்க்க பாக்குறாங்க என்ற செய்தி தான் இன்றைக்கு இணையதளம் முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கிறது. அந்த செய்தியை வெளியிட வைத்தது யார், இதன் பின்னாடி இருக்கின்ற உண்மைத்தன்மை என்ன என்பதை இந்த காணொலியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். சரி, இது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அதிமுக இருந்து நிறைய பேர் வெளியேறாங்க. இன்னைக்கு கூட முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய வைகை செல்வன் வந்து வெளியே இருக்காரு. நிறைய அதிமுக தொண்டர்கள்லாம் என்னங்க ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டே இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி கம்முன்னு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருப்பதெல்லாம் கேட்குது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், மனசை தேத்திக்கிங்க. இன்னும் 10 பேர் வெளியே போறான்னு முடிவு பண்ணிக்கங்க. டெய்லியும் புலம்பாதீங்க. 10 பேர் வெளியே போறான், அது உறுதி. ஆல்ரெடி கை நீட்டிட்டானுங்க, பணம் வாங்கிட்டானுங்க, எல்லாம் பேரெல்லாம் பேசிட்டானுங்க, ராஜினாமா பண்றதுக்கு தயாரா இருக்கிறானுங்க. நாம அவனுங்களை இடைத்தேர்தல்ல களத்துல பாத்துக்கலாம். சரிங்களா? 10 பேர் போவது உறுதி. தினமும் ஒவ்வொருத்தன் போகும்போதும் என்னங்க டெய்லி ஒருத்தன் போறான், டெய்லி ஒருத்தன் போறான் அப்படிலாம் நினைக்காதீங்க. புரியுதுங்களா? 10 பேர் போறான், அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால 10 பேர் போறாயா, அட என்ன நீ போறியா, நாளைக்கு போ, நாளைக்கு நீ போறியா போ அப்படின்னு விட்டுருங்க. 10 பேர் போக தான் போறான். சரிங்களா? அவங்களுக்கு மெஜாரிட்டி பெறுவதற்கு எத்தனை இடங்கள் தேவையோ அத்தனை எம்எல்ஏக்கள் போக போறான், ராஜினாமா பண்ண போறான், அந்த கட்சியில இணைய போறான். அப்படி போகிறான்ல, அவன் எதை எதிர்பார்த்து போறான்னா, அடுத்த 15 வருஷத்துக்கு விஜய் தான். விஜய் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. விஜய் தான் அடுத்த தலைவர், அவர் தான் அடுத்த அதிமுக, அடுத்த எம்ஜிஆர், அவர்கிட்ட போனாதான் நம்முடைய எதிர்காலம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா? திமுகவுக்கு அதிமுகவில இருந்து போன அமைச்சர்கள் 10 பேர் இருக்காங்க. இப்ப தாவேகாவுக்கும் நாம தான் அமைச்சர்களை சப்ளை பண்றோம். புரியுதுங்களா? அப்ப அதிமுக தலைவர்களை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னும் கொடுப்போம். இன்னும் எத்தனை துரோகிகள் வந்தாலும் அவர்கள் தலைவர்களாக உருவாக்கி கொடுக்க போறோம். அந்த இடத்துக்கு புது அதிமுக இளம் ரத்தம் வரதான் போகிறது. அதுக்காக அதிமுக அழிஞ்சிடாது. சில உதாரணங்கள் சொல்றேன். இந்திரா காந்தி அவர்கள் 545 இடம் இந்தியாவில் மொத்த எம்பிகள். புரியுதுங்களா? அதுல 404 இடங்களை பெற்று வெற்றி பெற்றார் இந்திரா காந்தி அவர்கள். உடனே அவர் வெற்றி பெற்ற உடனே உலக நாடுகளே திரும்பி பார்த்துச்சு. இந்தியா முழுக்க இதான் பேச்சு. இந்தியானா இந்திரா, இந்திரானா இந்தியா, அவ்வளவுதான். இனிமே இந்திரா தான் நிரந்தர பிரதமர், நிரந்தர தலைவர் இந்தியாவுக்கு அப்படின்னு காங்கிரஸ்காரெல்லாம் மார்தட்டி சொல்லும் போது அவரே எம்பியாக நின்று தோத்து போறார். எப்படி? இந்திரா காந்தியே தோத்து போறார். அப்போ நீங்க எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியாக இருந்தாலும் மக்கள் சக்தியின் முன்பு மக்கள் முடிவெடுத்து விட்டால் அவர் குப்பைக்குத்தான் போயாகணும். அடுத்து ஷீலா தீக்ஷித் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்ச் பண்ணி பாருங்க. டெல்லியில 3 முறை முதலமைச்சர். எல்லாரும் ஷீலா தீக்ஷித் பெரிய தலைவர், அவரெல்லாம் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதுன்னாங்க. கடைசியில மக்கள் அவரையே தூக்கி குப்பையில போட்டாங்க. அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால், நான் தூய்மையான ஆட்சி தருகிறேன், நான் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கேன், நாட்டை சுத்தம் பண்ண போறோம், தொடப்பு கட்டை தூக்கிட்டு வந்தார். ஊழல் கிடையாது, லஞ்சம் கிடையாது, மது கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னாரு. கடைசியில அவரே ஊழல் லஞ்சம் மாட்டி சிறைக்கு சென்று பக்கத்து மாநிலம் பஞ்சாப்ல எல்லாம் போய் ஆட்சி அமைத்தார். கடைசியில பார்த்தாக்க அவர் இருக்கிற இடம் தெரியாம இன்றைக்கு வாயை பொத்திக்கிட்டு இருக்காரு. மக்கள் அவர்களை அடிச்சு ஓரம் கட்டி உட்கார வைத்திருக்கிறார்கள். அடுத்து ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் ஆந்திராவில் ஆட்சி பிடிக்கும் பொழுது அண்ணா எங்கள் அண்ணா, ஜெகன்மோகன் எங்கள் அண்ணா அப்படின்னாங்க. அவரை எதிர்த்து களம் நின்ற தெலுங்கு தேசம் கட்சியை சுக்கா உடைச்சாரு ஜெகன்மோகன் ரெட்டி. அப்படி ஒட்டச்சு கிழிச்சு எடுத்தாங்க. இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி எங்க இருக்கா? புரியுதுங்களா? எங்க இருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டி? மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்துல எத்தனை ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்தாரு. இன்னைக்கு அவங்க கட்சி அவங்க கையில இல்ல. அவங்க கட்சிக்காரன் தூக்கி வெளில போட்டான். உனக்கு கட்சிக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு, திரிணாமுல் காங்கிரஸ் உனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு அந்த மம்தா பானர்ஜி தூக்கி வெளியில போட்டான். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன நடக்குது? விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார், மக்கள் எங்களுக்கு பேர் ஆதரவு தந்துட்டாங்க, மக்கள் எங்களுக்கு பெரிய வெற்றியை தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறானுங்க. பெரிய வெற்றியா? நான் சொன்னல இத்தனை உதாரணங்கள். இவங்கெல்லாம் பெரும்பான்மை இடங்கள்ல வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு தாவேகா அரசு மைனாரிட்டி கவர்மெண்ட், பெரும்பான்மைக்கு 10 இடங்கள். அந்த 10 இடம் கூட இந்த தமிழ்நாடு மக்கள் கொடுக்கல, வெறும் 108 இடம். விஜய் வேணும்னு 108 இடங்கள்ல முடிவு பண்ணாங்கன்னா, விஜய் வேணான்னு சொல்லி 125 இடங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க. விஜய் வேணும்னு சொல்லி 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, விஜய் வேணான்னு சொல்லி 4 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. புரியுதுங்களா?
3 கோடி பேர் விஜய் வேணான்னு ஓட்டு போட்டிருக்காங்க. இதை என்னமோ பெரிய சாதனை, பெருசா முறியடிச்சிட்டாரு, பெரிய புரட்சியை ஏற்படுத்தாரு, அவனுங்க வேணா புலங்காகிதம் அடையலாம், அவனுங்க வேணா பெருமையா சொல்லிட்டு இருக்கலாம். இது ஒரு அரசியல் விபத்து, புரியுதுங்களா? அரசியல் விபத்து. விஜயை விட பெரும்பான்மையாக வெற்றி பெற்றவர்கள், விஜயை விட இவரை ஆசைக்க முடியாது, அசைக்க முடியாது சொல்லப்பட்டவர்களா இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாம போயிருக்காங்க. அந்த கடந்த கால வரலாறு எப்பவுமே ரிப்பீட் ஆகும். அந்த கடந்த கால வரலாறு ஒருத்தன் திரும்பி பார்க்காதவன் வாழ்க்கையில என்றைக்குமே உயர முடியாது. இன்றைக்கு தங்களுடைய மைனாரிட்டி கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ஆட்சி அதிகாரம் கையில இருக்குதுன்னு சொல்லிட்டு பல கட்சிகளை உடைப்பது, மக்களுக்கு எதிராக, மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக மக்களுடைய தீர்ப்பை மாற்றக்கூடிய அத்தனை வேலைகளும் தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்கு. மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பதவியை ராஜினாமா பண்ண சொல்லி ஓட்டு போட்ட மையினுடைய ஈரம் கூட காயாம யாரெல்லாம் எம்எல்ஏ அத்தனை பேருமே ராஜினாமா பண்ண வச்சு அவங்க கட்சியில் சேர்த்துட்டு இருக்காங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவோ சர்வாதிகாரிகளை, எவ்வளவோ மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் மக்கள் வீழ்த்தி இருக்காங்க. மக்கள் சக்தியின் முன்பு இந்த விஜயினுடைய ஆணவம் ஒருபோதும் பெரிதல்ல. இதையும் மக்கள் வீழ்த்துவார்கள். எனவே விஜயை நம்பி போறாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் சொல்றோம், நீங்க உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நினைச்சு போறீங்க. மீண்டும் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருடைய உழைப்பு என்றைக்கும் வீண் போகாது. மீண்டும் அதிமுக வரும், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமையும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை விட மோசமாலாம் திமுக தோத்துருக்கு, இதை விட மோசமாலாம் அதிமுகவே தோத்துருக்கு, அம்மா தலைமையிலான அரசை தோத்துருக்கு. தோல்விகள் என்பது ஒரு இயக்கத்தை அழித்து விடாது, அது மேலும் பண்படுவதற்கு, மேலும் தன்னை தகவமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அது. இன்னைக்கு அதிமுகவுல இருந்து அந்த பெரிய பெரிய தலைகள்லாம் வெளியே போறாங்கன்னா என்ன அர்த்தம்? இளரத்தத்தை உள்ள கொண்டு வாங்கன்னு அர்த்தம். மக்கள் அந்த மாற்றத்தை விரும்புறாங்க. இவங்களெல்லாம் விட்டா இன்னும் சாவர வரைக்கும் கட்சிக்குள்ளே தான் இருப்பாங்க. யாருக்கும் இளைய தலைமுறை வளர விட மாட்டாங்க. இவங்களெல்லாம் இப்படிதான் வெளியே அனுப்பணும். எடப்பாடி பழனிசாமி அதான் முடிவு பண்ணிட்டாரு, இவங்களை இப்படி அனுப்புனாதான் உண்டு, இல்லைன்னா இவங்களை கடப்பாறையை வச்சு குத்தி கிளப்பினாலும் கிளம்ப மாட்டானுங்க. அப்புறம் எப்படி அதிமுகவுல இளைய தலைமுறை வரும்? அப்ப இளைய தலைமுறையை நோக்கி இந்த மக்களுடைய சிந்தனை போயிடுச்சு. புதிய சிந்தனை கட்சிக்கு வேணும். அப்ப புதிய சிந்தனையை, புதிய ரத்தத்தையே இங்க புகுத்தணும்னாக்க இருக்கிற பழசெல்லாம் ஒழிச்சுக்கிடும். நாமளா ஒழிச்சுக்கிட்டா பாத்துக்க எங்களை துரோகம் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களா போகட்டும். அதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கிறார். புரியுதுங்களா? சரி, இந்த 180 கோடி விவகாரத்துக்கு வருவோம். 180 கோடி விவகாரத்துல தாவேகாவினுடைய அரசை கவிழ்க்க பாக்குறாங்க. இந்த நியூஸை பிளான்ட் பண்ணது யாருனாக்க ஆதவ் அர்ஜுனா. ஏன்னா இந்த ஒரு மாச காலத்துல திமுக 5 வருஷத்துல செஞ்ச அநியாயத்தை இந்த ஒரு மாச காலத்துல ஆதவ் அர்ஜுனாவும் இவங்கள குரூப்பும் இந்த தாவேகா டீமும் செஞ்சிருக்கு. மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. என்ன இப்படி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவனுங்களுக்காக ஓட்டு போட்டோன்னு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கொந்தளிச்சுட்டு போய் கிடக்குறாங்க. சட்டம் ஒழுங்கு அவ்வளவு சந்திச்சிருக்குது. இன்றைக்கு ஆணவ படுகொலை, ஒரு பெண்ணும் ஒரு பையனும் தூக்கு மாட்டி இவ்வளவு ஹைட்ல, தரைக்கு அவங்க காலுக்கு இவ்வளவு ஹைட் தான் தூக்கு மாட்டி தொங்கி இருக்காங்க அப்படின்னு கேஸ் வருது. இதுவே அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருந்தா இந்த கம்யூனிஸ்ட் பயல்களும் விசிகா பயல்களையும் கையில பிடிக்க முடியுமா? ஆனா விஜய் ஆட்சியில நடந்ததுனே இன்னைக்கு நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அமைச்சரவையில பங்கு இருக்கு, இவனுங்க ஆட்சி வாய் திறக்க மாட்டாங்க. இதே அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா தையா தக்கான கையில காலில் எல்லாத்துலயும் சலங்கை கட்டிட்டு ஆடி இருப்பாங்களா? ஆடி இருக்க மாட்டானுங்களா? சொல்லுங்க பாப்போம். அப்ப இன்னைக்கு நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருக்கானுங்க. நெல்லையில கொலை, ஒரு அப்பா 2 குழந்தைங்க, ஒருத்தருக்கு 15 வயசு, ஒருத்தருக்கு 5 வயசு, 2 வீலர்ல போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி 14 வருஷ பகை, பின்னாடியே வண்டி ஓட்டிட்டு போய் உள்ள விட்டு ஏத்தி அந்த 5 வயசு பையன் ஸ்பாட் அவுட். அவங்க அப்பாவோட தலையை வெட்டி எடுத்து 5 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமா எடுத்துட்டு போய் நெடுஞ்சாலையில வச்சுட்டு போயிருக்கானுங்க அந்த தலையை. இன்னொரு பெரிய பையனுடைய காலை இழுத்து வச்சு அருவாளை இப்படி திருப்பி பிடிச்சு அடி நொறுக்கி இருக்கானுங்க ஒரு காலை. அவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. அப்ப இதையெல்லாம் திசை திருப்பணும். மக்கள் இதை பத்தி பேசவே கூடாது, இந்த பிரச்சனை மக்கள் மத்தியில போயிடக்கூடாது. எங்க ஆட்சியை கவிழ்க்க பாக்குறாங்க, எங்க ஆட்சியை கவிழ்க்க பாக்குறாங்க. சிம்பிளுங்க, நான் சொல்றேங்க. இப்ப தேர்தல் மறு தேர்தல் வச்சா விஜய் ஜெயிப்பாருங்க அத்தனை தொகுதியிலும். இது திமுகவுக்கு தெரியாதா? அதிமுகவுக்கு தெரியாதா? அவ்வளவு முட்டாளா அவங்க? நமக்கே தெரியுது, சாதாரண ஒரு அரசியல் தெரியுது, சாதாரண ஒரு தனிநபருக்கு தெரியுது. ஏங்க இந்த மாதிரிலாம் கவிழ்த்தாங்க திரும்ப மக்கள் விவேகிதாங்க ஓட்டு போடுவாங்க, இந்த மாதிரிலாம் கவிழ்க்க கூடாதுன்னு அவங்களே தெரியும். அதிமுகவும் திமுகவும் அவங்களை ஆள விட்டு அவருடைய திறமை என்ன, அவனுடைய தகுதி தராதரம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு இவங்க ஒருவரும் கவிழ்க்க மாட்டாங்க. அவனே எக்ஸ்போஸ் ஆகணும்னு விட்டுட்டாங்க. ஆனா இவனுங்க விடாம எங்க ஆட்சிக்கு ஆபத்து, எங்க ஆட்சிக்கு ஆபத்து, எங்கள் ஆட்சியை கவிழ்க்க பாக்குறாங்கன்னு இவனுங்க ரூமரை கிளப்பதன் மூலமாக இவனுடைய தவறுகளை மறைச்சிக்கலாம். இவனுடைய தவறுகள் மக்களுக்கு தெரியாம டைவர்ட் பண்ணலாம். அதற்கான யுக்தி தான் இது. இதுக்கு அப்பாவி மக்கள் நீங்கள் பலியாகிறீங்க. ஊடகங்கள் இதை தான் செய்கிறது. அதுவும் ஐபிடிஎஸ் என்ற ஒரு போலி கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்துற லோயோலா கல்லூரியின் இந்நாள் முன்னாள் நாளைய நாளான்னைக்கு மாணவராக இருக்கக்கூடிய இந்த திருநாவுக்கரசு தான் ஊத்தாங்கரை எம்எல்ஏ கிட்ட பேசினாரு.
அப்படின்னு இந்த திருநாவுக்கரசை வந்து கைது பண்ணிருக்காங்கல்ல, கூட இருக்க 9 பேர் கைது பண்ணிருக்காங்கல்ல. அந்த திருநாவுக்கரசு எஸ்பி வேலுமணி கிட்ட வெறும் 50 லட்ச ரூபா தாங்க, நாங்க கருத்து கணிப்பை மாத்தி உங்களுக்கு சாதகமா போடுறோம்னு கெஞ்சனவன். வெறும் 50 லட்ச ரூபாய்க்கு போய் கெஞ்சனவன் எஸ்பி வேலுமணி விரட்டி விட்டாரு. வெறும் 50 லட்ச ரூபாய்க்கு கெஞ்சனவன்கிட்ட 180 கோடி எவனாவது கொடுப்பானாடா? அடி முட்டாளாடா நீங்க. இத்தனைக்கு அவர் அண்ணாமலை ஆதரவாளர், அண்ணாமலையினுடைய இயக்கத்துல அவர் எப்பயும் அணைஞ்சிட்டாரு. அப்ப இவன் இப்படி ஒரு முட்டா பையன்கிட்ட எவனாவது 180 கோடி கொடுத்தா அவன் ஆட்சியை கவர்ந்து எவனாவது வெளிப்படையா பேசுவானா? சொல்லுங்க பாப்பா. இதுக்கும் அந்த சவுக்கு சரக்கு சங்கர் இருக்கான்ல, அவரு ஒரு தினசா ஒரு முட்டு 40 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தாவேக்கா ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி அப்படின்னு அவரு ஒரு பேச்சு. டேய், நீங்களாம் ஆதவ ஒரிஜினல் கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு எனக்கு நல்லா தெரியும்டா. பாலிமர் நியூஸ், ஏன் பாலிமர் நியூஸ் இன்னைக்கு கூட அதனுடைய உரிமையாளர் போய் விஜய் அவர்கள் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. பாலிமர் நியூஸ், நியூஸ் தமிழ் அத்தனை பேருமே விகடன் உட்பட, விகடன் தான் குறிப்பா, விகடன் உட்பட அத்தனை பேருமே ஆதவ ஒரிஜினாவுக்கு ஆதரவானவர்கள். ஆதவ ஒரிஜினா தான் இந்த நியூஸ் போட சொல்றது. ஏன்னா டெய்லி பரபரப்பை கிளப்பிட்டே இருக்கும். அதிமுக திமுக இணைகிறார்கள், அதிமுக திமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க பார்க்கிறார்கள், அதிமுக திமுக தாவேக்காவை வீட்ட பார்க்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் பழனிசாமி ஆட்சிக்கு வரப்போகிறார், இப்படின்னு தினம் ஒரு பொய் செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. தினம் ஒரு பொய் செய்தி. அதற்கு காரணம் இவனுக்கு ஆட்சியை வந்து அப்படியே நல்ல ஆட்சின்னு காட்டிக்கணும், மக்கள் இந்த ஆட்சியினுடைய அவலத்தை திரும்பிடக்கூடாதுன்னு தான். புரியுதுங்களா? அப்ப அந்த 180 கோடி கொடுத்தது இதெல்லாம் பொய் செய்திகள், வெறும் பொய் செய்திகள். இந்த தாவேக ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ணா என்ன ஆகும்னு அதிமுக திமுக ரெண்டுக்குமே தெரியும். உங்களுடைய அவலங்களை அவங்க எடுத்து வைக்கிறாங்க மக்கள் முன்னாடி, அவ்வளவுதான். ஆனா இந்த தாவேகா பயலுக அவ்வளவு அப்படியே நேக்க மக்களை முட்டாளாக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்றோம், இன்னும் 1 வருஷத்துக்கு உங்க ஆட்சி யாரும் கவிழ்க்கலாம் பிளான் பண்ண மாட்டாங்க. உங்க ஆட்சி அடுத்த 5 வருஷத்துக்கு கவிழாதுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கொத்தடிமை கேங் உங்ககிட்ட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் அதிமுகவை உடைச்சு அவங்களை ராஜினாமா பண்ணி பெரும்பான்மை கொண்டு உங்களுக்கு பெரும்பான்மை கொண்டு வந்தது, உங்களுக்கு முட்டு கொடுக்க வந்த அந்த கொத்தடிமைகளுக்கே அல்வா கொடுக்க நீங்க பிளான் பண்றது அவங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும். இல்லைன்னா பெரும்பான்மை கிடைத்த பிறகு எதற்காக வேறொரு கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கிறீங்க? வைகோ வெளிப்படையாவே சொல்லிட்டாரு, ராஜினாமா பண்ணிட்டு வந்தா எங்களுக்காக பிரச்சாரம் பண்ண அவரே சொன்னாருன்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. அப்ப குதிரை பேரம் அரசியல் நடக்குது. விஜய் அவர்கள் நேரடியாக வைகோவிடம் பேரம் பேசிருக்காரு தானே அர்த்தம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஒரு பயனும் இல்லாமலா அப்படியே விட்டுருப்பாங்க? சொல்லுங்க பாப்போம். அப்படியே கூப்பிட்டு இருப்பாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் கூட பத்திரிகையாளர் சந்திப்புல வாய் விட்டு வளரிட்டாரு. எங்களை இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணது, எங்களெல்லாம் இணைவருக்கு ஏற்பாடு பண்ணது, பேசியதெல்லாம் ஆதவ ஒரிஜினா தான். அதே மாதிரி கட்சியில சேர்றவன் அத்தனை பேரும் போய் ஆதவ ஒரிஜினாவை தான் போய் பாக்குறான். இப்போ ஒரு சாதாரண நபர் கட்சியில போயிருந்தாலும், காவேகாவில எடுத்துங்களேன், இவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி யார் கட்சியில போயிருந்தாலும் அவங்க விஜயை பார்த்து ஒரு சால்வையை போட்டு இணைவாங்க. அவர் ஆட்சிக்கு வந்தோடனே முதல்வர் என்ற திமிரு பதவி வந்துருச்சுல்ல, ஆணவம் வந்துருச்சுன்னு யாரையும் சந்திக்கிறது இல்லை, யாரையும் சந்திச்சு அவங்களை கட்சியில் இணைக்கிறது இல்லை. இப்ப ஆதவ ஒரிஜினா புசி ஆனதுதான் கட்சியில இணைக்கிறது. ஏண்டா லாட்டரி வித்தவன்லாம் போய் காலில் விழுந்து பதவி வாங்க துடிக்கிறீங்களேடா. புசி ஆனதெல்லாம் யாரா? பாண்டிச்சேரியில எங்க இருந்த ஆளு? அவங்க காலெல்லாம் விழுந்து உண்மையாலுமே அசிங்கமா இருக்கு பாக்க. இத்தனை வருஷம் நீங்களாம் அதிமுக இருக்கும்போது எங்களுக்கு அசிங்கமா இருக்கு, இவனுக்கு அவனுக்கு முன்னாடி போய் கை கட்டி நிற்புங்க. அந்த புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் கூட பர்வேஸுடைய சட்டம் பிடிச்சிட்டு பின்னாடியே போறாரு விஜயபாஸ்கர். பரிதாபமா இருக்கு. நீங்களாம் இங்க கட்சியில எப்படி இருந்தாலும், தலைமை எதிர்த்து எப்படி கேள்வி கேட்டாலும், நீங்க அங்க போய் அப்படி பம்மிக்கிட்டு நிக்கிறத பார்க்கும்போது எங்களுக்குமே பரிதாபமா இருக்கு. எனவே இவனுக்கு அந்த பேரம் பேசுறது, கட்சியை உடைக்க பாக்குறாங்க, ஆட்சியை கவிழ்க்க பாக்குறாங்க, இவனுக்கு உருட்டுறதெல்லாம் ஆதவ ஒரிஜினா பிளான் பண்ற நியூஸஸ். சவுக்கு உட்பட இந்த அவதூறு தான் பரப்பிட்டு இருக்கானுங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 40 எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்குவதன் மூலமாக ஆட்சியை கவிழ்த்து விட முடியாது. ஏன் தெரியுமா? கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கு. கட்சி தாவல் தடை சட்டம் பாயக்கூடாதுனாக்க 2/3 வேணும். அதாவது 3ல 2 பங்கு எம்எல்ஏக்கள் ஒரு கட்சிக்கு மாறினாங்கனாக்க அது செல்லும். அவங்கதான் உண்மையான கட்சி. அப்போ இங்க தாவேகாவில இருந்து கிட்டத்தட்ட 70 எம்எல்ஏக்கள் இந்தாண்ட மாறி போனாதான், எப்படி 70 எம்எல்ஏக்கள் கிட்ட கட்சி தாவனால்தான் அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் இருக்காது. அப்போ வெறும் 40 எம்எல்ஏ வச்சு ஆட்சியை கவிழ்த்திடலாம் அப்படின்னு இவனுக்கு நியூஸ் போடுறானுங்கன்னா இப்ப புரியுதுங்களா? இது பொய்யான நியூஸ்னு. அவ்வளவு முட்டாளா அதிமுக? ஏண்டா பரிதாபமா இருக்குடா உங்களுடைய பொய் நியூஸ் எல்லாம் கேட்க. அப்பாவி மக்கள், விஷயம் தெரியாத மக்கள் வேணா ஏமாறலாம், ஆனால் நாங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்பில்லை. உங்களுடைய பொய் செய்தியை தினமும் நாங்கள் கிழித்து தொங்க விடுவோம். இந்த சவுக்கு சங்கர்களா சொல்றது ஒண்ணுதான், திங்கற சோறு செரிக்கணும். சவுக்கு புரியுதுங்களா? திங்கற சோறு செரிக்கணும். அது
சொல்ல விரும்பல. நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் உன்னுடைய கடைசி காலத்தில் நீ நிச்சயம் அனுபவிப்ப. ஏன்னா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். நாம செய்யற பாவங்கள் நம்மளை திருப்பி வந்து நம்ம குலத்தையே வந்து நாசம் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நம்பிக்கை எனக்கு நல்லா இருக்கு. நீ இன்னைக்கு பண்ற பாவத்துக்கு நீ எத்தனை பேர் குடிக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை நீயும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் சேர்ந்து அப்படி நாசம் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரியாம இருக்கலாம். மக்கள் வேணா உனக்கு ஃபயர் விடலாம், விசில் அடிக்கலாம், புரட்சியாளர் மாதிரி பார்க்கலாம். ஆனா உங்களுடைய ஆதாரங்கள் எத்தனையுமே நான் நேர்ல பார்க்கும்போது டேய் இவனுக்காகவா நம்ம சப்போர்ட் பண்ணி பேசணும் நான் நொந்து போயிருக்கேன். அவ்வளவு வக்கரமா முடிச்ச ஆளு நீ. இந்த பாவத்திற்கான பலனெல்லாம் நீ அனுபவிப்ப. அதெல்லாம் நாங்க கண்ணால பார்க்க தான் போறோம். நீங்க அனுபவிக்கத்தான் போறீங்க. அதே மாதிரி இந்த விஜயனுடைய ஆட்சி இன்னும் 100 ஆண்டு காலம் இருக்கும் அப்படின்னு கனவு கண்டுட்டு போனானுங்கல்ல, உங்களுக்கும் நாங்க சொல்றோம், இதற்கான பதில் காலம் உங்களுக்கு கொடுக்கும். எங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உழைப்பு ஒருபோதும் வீணாகி விடாது. நன்றி.